கடந்த 3 நாட்களாக கிளாம்பாக்கத்தில் பேருந்துகள் இல்லாததை குறித்து இபிஎஸ் கண்டனம் தெரிவித்திருக்கிறார். வார இறுதியில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பது அரசுக்கு தெரியாதா எனவும் இபிஎஸ் கேள்வி எழுப்பியிருக்கிறார். அது குறித்த ஒரு அண்மை செய்தியை தற்போது பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் லதா. வணக்கம் லதா, விவரங்கள். வணக்கம். கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லை என்று குற்றச்சாட்டுகள், புகார்கள் எழுந்திருக்கக்கூடிய சூழல்ல அது தொடர்பாக எதிர்க்கட்சி தலைவரும் அதிமுக பொதுச் செயலாளருமான எடப்பாடி பழனிசாமி கண்டன பதிவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய பதிவில் நிர்வாக திறனற்ற ஆட்சிக்கு கிளாம்பாக்கமே சாட்சி என்று குறிப்பிட்டிருக்கிறார். கடந்த 3 நாட்களாக கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் போதிய பேருந்து வசதிகள் இல்லாததால் சென்னையிலிருந்து சொந்த ஊர்களுக்கு செல்லும் மக்கள் பெரும் அவதிக்கு உள்ளாகியுள்ளதாக செய்திகள் வருவதாக குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை திட்டமிடலின்றி திறந்து மக்களை கஷ்டப்படுத்தியது இந்த திமுக அரசு என்றும், சரி அதை முறையாக நிர்வாகம் செய்து பேருந்துகளை உறுதி செய்தார்களா என்றால் அதுவும் இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். மேலும் இன்று வரை கிளாம்பாக்கம் பரிதாபங்கள் ஓய்ந்த பாடில்லை என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், பக்ரீத் முகூர்த்த நாள் நிறைந்த வார இறுதியில் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கும் என்பது இந்த அரசுக்கு தெரியாதா என்றும், அதற்கான முறையான ஏற்பாடுகளை செய்யக்கூட இந்த அரசுக்கு வக்கில்லையா என்றும் கடுமையாக சாடி கேள்விகளை முன்வைத்திருக்கிறார். மேலும் சொந்த ஊருக்கு செல்லக்கூட மக்களை பரிதவிக்க வைக்கும் இந்த அரசுக்கு எனது கடும் கண்டனம் என்று குறிப்பிட்டிருக்கக்கூடிய அவர், கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்து சேவை முறையாகவும் சீராகவும் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துவதாகவும் குறிப்பிட்டிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி லதா.